வணக்கம். இயல் 4 8ஆம் வகுப்பு நாட்டுப்புற கைவினைக் கலைகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை டேஸ். பனையோலைகள். பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும். வனைதல். மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கயிற்றுக்கட்டில். சொற்றொடரில் அமைத்து எழுதுக. முழுவதும். பாடநூல் முழுவதும் வாசித்தால்தான் தெளிவு கிடைக்கும். மட்டுமல்லாமல் ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாமல் தொழிற்கல்வியும் கற்க வேண்டும். அழகுக்காக பல அரங்குகளில் சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள். முன்பெல்லாம் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்தினார்கள். குருவினா எவற்றையெல்லாம் கைவினைக் கலைகள் என கூறுகிறோம்? விடை: மண்பொம்மை செய்தல், மரப்பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல், மாட்டுக்கொம்பினால் கலைப்பொருட்கள் செய்தல் ஆகியவற்றையெல்லாம் கைவினைக் கலைகள் என கூறுகிறோம். மண்பாண்டம், சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக. மண்பாண்டம்: களிமண்ணை ஒரு நாள் முழுவதும் ஊறவைத்து மெல்லிய மணல் மற்றும் சாம்பல் சேர்த்து சக்கரத்தால் செய்வது மண்பாண்டம். சுடுமண் சிற்பம்: களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள். பனையோலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் யாவை? குழந்தைகளுக்கான கிளுகிளுப்பை பொம்மைகள், பொருள்களை வைத்து கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய், பனைமட்டை நாரிலிருந்து கயிறு, கட்டில், கூடை போன்றவை செய்யப்படுகின்றன. தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் யாவை? சிந்துவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. இவையெல்லாம் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகளாகும். மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. இவையெல்லாம் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகளாகும். மூங்கில்களால் செய்யப்படும் பொருள்கள் குறித்து எழுதுக. மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சிப்பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய், தொட்டில், பாடை ஆகியவை அனைத்தும் மூங்கில்களால் செய்யப்படும் பொருள்கள் ஆகும். நெடுவினா: தமிழக கைவினைக் கலைகளை பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக. மண்பாண்ட கலை: குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி ஆகிய அனைத்து பொருட்களும் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை. பக்குவப்படுத்தப்பட்ட களிமண், மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றை கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சக்கரத்தின் நடுவே வைத்து உரிய வடிவத்தால் அதை கொண்டு வர வேண்டும். பிறகு அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைக்க வேண்டும். பிறகு உரிய மண்பாண்டம் தயாராகிவிடும். மண்பாண்டங்களில் சமைத்த உணவு உடலுக்கு நல்லது. திருவிழா காலங்களிலும் சமய சடங்குகளிலும் மண்பானைகள் இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மூங்கில் கலை: மூங்கில் கொண்டு பல கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சிப்பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய், தொட்டில், பாடை ஆகிய அனைத்தும் மூங்கில்களால் செய்யப்படும் பொருள்கள் ஆகும். முன்பு எல்லாம் திருமணத்தின் போது சீர்தட்டுகளாக பயன்படுத்தினர். பனையோலை கலை: பனையோலையில் பல கைவினைப் பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. குழந்தைகளுக்கான கிளுகிளுப்பை பொம்மைகள், பொருள்களை வைத்து கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய், பனைமட்டை நாரிலிருந்து கயிறு, கட்டில், கூடை போன்றவை செய்யப்படுகின்றன. பிரம்பு கலை: பிரம்பு என்பது ஒரு தாவரம். முதலில் பிரம்புகளை நெருப்பு காட்டி சூடுபடுத்த வேண்டும். சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் 2 பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைக்க வேண்டும்.
அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும். பின்னர் அதனை தண்ணீரில் நனைத்து விடாமல் அப்படியே நிலைத்துவிடும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அறைந்தும் சிறு பிரம்பு இலைகளைக் கொண்டு கூட்டியும் தேவையான பொருள்களாக மாற்ற வேண்டும். பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது. அதில் அமர்வது உடல் நலத்துக்கு நல்லது. மேலும் பிரம்பு பொருள் வீட்டுக்கு அழகையும் கொடுக்கும்.